அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. இன்ஸ்டாகிராமில் பழகிய ஒரு வாரத்திலேயே காதல், கல்யாணம், ஹனிமூன் என படு ஸ்பீடில் சென்றிருக்கும் பெண். கணவன் மீது புகார். 8 வயது மகன் எங்கே என்று குழப்பத்தில் இருக்கும் குடும்பம். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். பெங்களூரு நெலமங்கலா டவுன் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வருபவர் ரமேஷ். இவரது மனைவி நேத்ரா தேவி. இந்த தம்பதிக்கு கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருந்தது. இவர்களுக்கு 8 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார். டிரைவரான ரமேஷ் லாரி ஓட்டி வருவதால் வாரத்தில் 2 முதல் 3 நாட்கள் வெளியே தங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டாக இவர்களுக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் சமீப காலமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோக்களை பார்த்து வந்த நேத்ரா தானும் இவ்வாறு ரீல்ஸ் எடுத்து போட வேண்டுமென விருப்பப்பட்டிருக்கிறார். அதையடுத்து சினிமா பாடல்களுக்கு வாயசைப்பது, டான்ஸ் ஆடுவது போன்ற வீடியோக்களை எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பிறகு அதற்கு லைக், கமெண்ட்ஸ் என வர படு குஷியான நேத்ரா அதையே தொடர்ச்சியாக செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்ஸ்டாவில் இளைஞர் ஒருவர் நேத்ராவுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்க அதை நேத்ராவும் அக்செப்ட் செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இருவரும் சாட் செய்து வந்த நிலையில் இந்த பழக்கம் காதலாக மாறியுள்ளது. இதனால் நேத்ரா காதலனுடன் சேர்ந்து வாழ திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் நேத்ரா திடீரென காணாமல் போயிருக்கிறார். அவர் எங்கு சென்றார் என தெரியாமல் அவரது கணவர், உறவினர்கள் தேடி வந்துள்ளனர். பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு நேத்ரா மனக்கோலத்தில் வேறொரு இளைஞருடன் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்த நேத்ராவின் கணவர் ரமேஷ் அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன நடந்தது என புரியாமல் ஒரே குழப்பத்தில் இருந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நேத்ராவின் இன்ஸ்டா பக்கத்திற்கு சென்று பார்க்கும் போதுதான் ரமேஷிற்கு எல்லாம் புரிந்தது. இன்ஸ்டாவில் நேத்ரா கடந்த 1 வாரத்திற்கு முன் பழக்கமான சந்தோஷ் என்ற இளைஞருடன் காதல் ஏற்பட்டு கல்யாணம் செய்திருப்பது தெரிய வந்தது. இதற்கிடையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தனது கணவர் ரமேஷ் குடிபோதையில் வீட்டிற்கு வந்து தன்னை துன்புறுத்துவதாக கூறி போலீசில் நேத்ரா புகார் அளித்து ரமேஷை வீட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறார். எனவே இந்த பிரச்சனையை தீர்க்க போலீசார் அவருக்கு 3 மாத கால அவகாசம் அளித்திருந்தது. இதற்கிடையில்தான் நேத்ரா தன்னுடைய இன்ஸ்டா காதலனை திருமணம் செய்திருக்கிறார். பின்னர் இது தொடர்பாக ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் நேத்ரா மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கணவர் மற்றும் 8 வயது மகனை தவிக்க விட்டுவிட்டு இன்ஸ்டா காதலனுடன் ஓடிப்போய் நேத்ரா தேவி திருமணம் செய்து கொண்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேத்ரா சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர். அதேபோல் ரமேஷுக்கும் பெற்றோர் இல்லாததால் அத்தை மாமாவிடம் வளர்ந்து வந்தார். இந்த நிலையில் தற்போது இவர்களின் 8 வயது சிறுவனின் நிலைதான் கேள்விக்குறியாய் மாறியிருக்கிறது. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி.